காலையில் மணி இப்போ 8:40 சண்டே. எவ்வளோ ஃபாக் இருக்குது பார்த்தீங்களா? டெல்லியில் இன்னமும் குறையில. மேலே பார்த்தீங்களா வீட்டில் லைட் போட்டிருக்குறாங்க. இப்போ நான் மெயின் கேட்டுக்கு போகணும். அடுத்து 2வது இடம் கூட தெரியல. பார்த்தீங்களா? சரி, சூப்பர் நைஸ். எவ்வளோ ஃபாகு. அடுத்த வண்டி கூட நமக்கு தெரியல, எங்கே இருக்கிறோன்றது கூட தெரியல. அந்த அளவுக்கு டெல்லியில் பயங்கரமான குளிர். இப்போ நான் மெயின் கேட் நடந்து போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இதை என்னை தாண்டி இது வரைக்கும் 10 காரு தாண்டி போயிட்டேன். ஒரு இடம் கூட தெரியல. வரும் பாருங்க. மெயின் ரோட்டில் போயிட்டு நான் டீ கடையை காட்டுறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். காலையில் இருந்து பார்த்தீங்களா இந்த பேர்ட்ஸ் ரெட்டும் எவ்வளோ குளிரில் நடிக்கிட்டு இருக்குது பாருங்க. பறவை, இந்த பறவை ரெண்டையும் பாருங்களேன். ஐயோப்பா, குளூரில் விரைச்சி போயிருக்கிறாரு அவரு. அப்பா அப்பா. ஹாய், குட் மார்னிங். பார்த்தீங்களா, இங்கே 2 பேர். ஒன்றுமே தெரியல, சுத்தமாக தெரியல. டெல்லியே டெல்லி மாதிரி. இப்போ நான் வந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. பயங்கர ஃபாகு. டீ குடிக்கலான்ட்டு சரின்ட்டு வெளியே போனேன். இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும், சுத்தமாக அந்த கிரவுண்டே தெரியல. பசங்க அந்த கிரவுண்டில் விளையாண்டுக்கிறானுங்க இருக்குது. இல்லை, ஆமாம், அந்த பனியில் விளையாடுறானுங்க. மணி 8:40. பார்ப்போம், வெளில போய் டீ கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னேன், பனி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இப்படி வருது பார்த்தீங்களா? பின்னாடி போய் பார்க்கலாம். இப்போ நான் இடத்த பார்த்தீங்களா, சுத்தமாக ஃபாகு மறைச்சிருக்கு. பயங்கர ஃபாகு. வேலைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம மெயின் கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒருத்தர் கூட வீட்டை விட்டு வெளியே வரல. மணி 8:45. பால்காரங்க பேப்பரை போடுறவங்க போயிட்டுருக்காங்க. இப்பயும் வண்டி டூம் லைட் போயிட்டு தான் இருக்குது. டெல்லியை திணறடிக்கிற பனி, மரம் ஒன்றுமே தெரியல. மெயின் கேட்டுக்கு வந்துட்டோம். கார்டு நிற்கிறாங்க. பாவம் இல்லை, இவ்வளோ பனியில் டியூட்டி பார்க்குறது கஷ்டம். எல்லோரும் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள் வேலைக்கு. காலையில் ஒன்றுமே தெரியல. ஆட்டோ வருது, இந்த பக்கம் ஆட்டோ வருது. கடை, ஆட்டோஸ், டிராக்டர், வேலைக்கு போகிறவங்க, காரு. மணி 8:45. இப்படி வேலைக்கு போகிறவங்கலாம், காலையில் வீட்டு வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் காலையில் சூடாக பரோட்டா போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நம்ம டீ குடிக்கிற டீ பாயிண்ட் வந்துடுச்சு. கடைலாம் திறக்கிறாங்க. அப்போ தான் டீ குடிக்கிற டீ கடை. एक चाय दे दो भाई. டீயை வாங்கி குளிர்னா குளிர், அப்படி ஒரு குளிர். சூடாக எல்லாம் காலையில் இவ்வளோ பனிக்கு காலையில் ஒரு டீ குடிக்கிறான்னு வந்தோம். எல்லோரும் டீ குடிக்க இப்போ தான் டீ ஆற்றிட்டு இருக்கிறார் நம்மால். भैया गुड डे 10 वाली गुड डे दे दो। एक दो ब्लू वाला एक ब्लू नहीं रेड है काजू वाला दे दो।
ஆமாம், ஏதோ மிளகுக்கு இப்போது நாம் இருக்கிறது ஒரு டீ பாயிண்ட்னு சொல்லுவோம். டீ பாயிண்ட்டுன்னா என்ன சொல்கிறது, ஒரு மும்முனை சந்திக்கிற இடம். அதான் ரிக்ஷாலாம் வரும். இந்த ரிக்ஷாவில் தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களாம் இறக்கி விட்ற ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இறங்குவாங்க, ஏறுவாங்க. காலைல வெஜிடபிள்லாம் இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்களா, ரிக்ஷா, ரிக்ஷா எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் போயிட்டுருக்குறாங்க. கடைலாம் இப்போ தான் திறந்துட்டுருக்காங்க. மணி 9, காலையில் 9 மணி இப்போ தான் கடை திறக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை முறை. முன்னாடி வர்றது எதுவுமே தெரியல நமக்கு. அவ்வளோ ஃபாகு. போய் பார்க்கலாம் தான் நடக்குது. இது டெல்லியில் ஒரு 6 மாதம் வெயில், 6 மாதம் கடுமையான குளிர். டெல்லி வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான அனுபவம். காலையிலே இவ்வளோ குளூர்லேயே நம்ம அண்ணன் ஒருத்தர் முடி வெட்டிகிட்டு இருக்காரு. ஜமன் தெருவோர கடையில் முடி வெட்டிகிட்டு இருக்காரு. வாழைப்பழ கடை. பிரியாணி, பழக்கடைலாம் திறந்துட்டாங்க. பூக்கடை எவ்வளோ பார்த்தீங்களா. பஞ்சர் கடை, அங்கே ரொட்டி போடுறாங்க. ரொட்டி, 9 மணி ஆகியும் ஃபாக் அடங்கலை. ஏன்னா நேற்றையும் இப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி 18 ஜனவரி, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. இன்னும் ஃபாக் அடங்கலை. பார்த்தீங்களா, இது ஒரு டீ பாயிண்ட். அதாவது மூணு ரோடு சந்திக்கிற இடம். ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. ரிக்ஷாவில் எல்லாரும் எவ்வளோ சொட்டர்லாம் போட்டுட்டு பாதுகாப்பாக வேலைக்கு போகிறாங்க. வரலாறு காணாத பணின்றதால டெல்லியே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஒரு பக்கம் என்னதான் குளிர்னாலும் வேலைக்கு போனால் தானே காசு அப்படின்ற ஒரு அடிப்படையில் எல்லாரும் காலையிலே போயிட்டுருக்காங்க. சாரல் குளூரில் பாருங்கள், பாவம் மாடு. பசங்க வாக்கிங் போகிறாங்க. மாடெல்லாம் பார்த்தீங்களா. டெல்லி குளிர் சாதாரண குளிர் இல்லை, ஒன்றுமே தெரில. பார்த்தீங்களா, ஒரு வண்டி வருது பாருங்கள், ஒரு 2 வீலர் வருதுன்னு நினைக்கிறேன். தான் 2 வீலர். இது ஒரு ஏரியாவில் வேலைக்கு போகிறாங்க ஒரு அம்மா. ஆட்டோக்காரன்னா ஆட்டோக்கு வெயிட் பண்ணுக்கிறேன், ஏதாவது சவாரி வருமா அப்படின்னு குளூரில் உட்காந்துருக்காரு. நல்ல ஃபாகு, பயங்கரமான ஃபாகு. நான் அந்த ஃபோனை என்னால் பிடிக்க முடியல, க்ளவுஸ் இல்லாமல் என்னால் ஃபோனை பிடிக்க முடியல. ஃபுல்லோ ஜில்லுன்னு கை விரைச்சி போகிற அளவுக்கு குளிர். நடந்து போகலாம் தான் அப்படி போயிட்டுருக்கிறேன் நான். போயிட்டு வாக்கிங் போகிறாங்க. காலையில் எவ்வளோ
பனியிலையும் இவ்வளோ ஃபாக்லேயும் வாக்கிங் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, பின்னாடி எல்லாம் இருக்கா. பயங்கரமான குளிர். டூவீலர்லாம் லைட்டு போட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. பாவம் அங்கிள் எப்படி போகிறாங்க.